பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். மனிதனின் ஐம்புலன்களும் ஆசை வசப்பட்டு கட்டுக்கடங்காமல் செல்கின்றன. மனிதனின் மனது புலன்களின் வசப்பட்டு இழுத்த இடங்களுக்கு செல்கிறது. இப்படி செல்வது எதுவரை நடக்கும் என்றால், மனம் ஜீவாத்மாவின் கைப்பிடிக்குள் அடங்காத வரை, மனம் அடங்காமல் இருக்கும் வரை. ஐம்புலன்கள் என்ற குதிரைகள் ஆசைகளின் பின்னே ஓடிக்கொண்டே இருக்கும். ஆசை புலன்களை அழைக்கிறது. அவைகளும் ஆசையை நோக்கி ஓடுகின்றன. மனம் ஜீவாத்மா இருப்பதையே மறந்து தேரை ஆசை இழுக்கும் பக்கம் ஓட்டிச் செல்கிறது. மெல்ல முயன்று அவன் பிடியிலிருந்து விடுபட்டு மனதை உன்வசப்படுத்திக் கொண்டால், அதே மனது நல்ல தேரோட்டியைப் போல உன் உடலெனும் தேரை நேராக பிரபுவின் திருவடியில் சேர்க்கும். உடலெனும் தேரினை ஓட்டும் மனது ஆசை ஏனும் பாதை போகும் வீரைந்து. ஐம்புலன்கள் ஏனும் குதிரைகள் இழுக்க, அது போகும் மனம் போல எங்கும் ரசிக்க. ஆத்மா தேகம் இரண்டுக்கும் இடையே, ஆத்மா தேகம் இரண்டுக்கும் இடையே ஆடும் மனமே விரும்பியபடியே. ஆத்மா தேகம் இரண்டுக்கும் இடையே ஆடும் மனமே விரும்பியபடியே. மனதை தன் வசம் கொண்ட பூரண ஞானி உடலென்ற தேரேறி அடைகின்றான் முக்தி. மனதை தன் வசம் கொண்ட மானிடன் கூட அடைகின்றான் முடிவினில் அனந்தனின் வீடு. அதுதான் நான் உனக்குச் சொன்னேன், உறுதி மட்டும் உனக்கு வேண்டும். உறுதி உன்னை முக்தியில் சேர்க்கும். அதாவது, உன் மனது உனக்கு தலைவனாகி நீ அதற்கு அடிமையானால், அது உன்னை மாயமெனும் வலையிலே சிக்க வைக்கிறது. அதே மனதை நீ வசப்படுத்திவிட்டால், அதன் தலைவனாகிவிட்டால், அதே மனது உன்னை முக்தியின் வாசலுக்கு இட்டுச் செல்கிறது. ஏ மதுசூதனா, இது சொல்வதற்கு மிக எளிது. ஆடும் மனதை அடக்கு என்று, மனதை வசப்படுத்து என்று பேசுவதற்கு எளிதான இதை சாதிக்க இயலாது. ஏ கேசவா, மனது காற்றைப் போல் அலைகிறது. இஷ்டப்படி வீசும் காற்றுக்கு வேலி போட முடியாது. அதைப் போல அலையும் மனதை கட்டுப்படுத்த இயலாது. அது நடக்காத பணி. ஏ அர்ஜுனா, உண்மைதான் நீ சொல்வது. இந்த மனது கட்டுக்கடங்காது. அதை உன் வசப்படுத்துவது மிகவும் கடினமானது. முடிவாகச் சொல்வதானால் அது முடியாது. இல்லை அர்ஜுனா, மிகவும் கடினம்தான். முடியாது என்று சொல்ல முடியாது. இப்படி சொல்கிறாயே, இந்த மனதை வசப்படுத்த வழிதான் என்ன? ஏதாவது வழி உண்டா? வழி உண்டு. என்ன வழி கண்ணா? அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிகிரகம் சலம் அபியாசேன து கௌந்தேய வைராக்யேன ச கிருஹ்யதே.
அதாவது மனதை வசப்படுத்துவதற்கு பயன்படுத்த 2 வாட்கள் இருக்கின்றன பார்த்தா. ஒரு வாள் பயிற்சி, இன்னொரு வாள்தான் உறுதி. பயிற்சி, உறுதி? ஆம், பயிற்சியும் உறுதியும். அர்ஜுனா, பயிற்சி என்று சொன்னால் இடையறாத பயிற்சி. மனதை ஒரே பணியில் ஈடுபடுத்துதல். அது பிடியில் அடங்காது, அதை பிடித்து இழுத்து வா. அது மீண்டும் அடங்காது, மீண்டும் இழுக்க வேண்டும். அதை மீண்டும் மீண்டும் இழுத்து பழக்கு. அடக்கி பழக்காத குதிரை குட்டி கண நேரம் கூட ஒரே இடத்தில் நிற்காது. சற்று ஏமாந்தால் இங்கேயும் அங்கேயும் ஓடிவிடுகிறது. குட்டி பிடியிலிருந்து மீண்டும் மீண்டும் கட்டை மீறி ஓடிச் செல்கிறது. ஒரு அடங்காத குதிரையைப் போல மனம் கூட அடங்க மறுக்கிறது. அந்த அடங்காத மனதை அடக்குவது எளிதான செயல் அல்ல. அடங்காத முரட்டு குதிரையை அடக்குவதற்கும் அடங்காத குதிரையை வசப்படுத்துவதற்கும் முழு முயற்சி செய்ய வேண்டும். குதிரை அடங்கவே அடங்காது. எகிரி எகிரி குதிரைக்காரனை இழுக்கும். இருந்தாலும் உறுதி மட்டும் உள்ளத்தில் இருந்தால் முடிவிலே அந்த அடங்காத குதிரையையும் அடக்கி ஆளலாம். பிறகு அதே குதிரையே நாம் செலுத்தும் வழியிலே செல்லும். அதுபோல மனம் கூட இடையறாத பயிற்சி பெற்று பழையபடி நேர்பாதையில் வந்து சேருகிறது. ஒடுக்கப்பட்ட மனக்குதிரை வழிப்படுத்தப்பட்டு விடுகிறது. இதைத்தான் சொல்கிறார்கள் பயில்விக்கும் வாள் என்று. சரி, பயிற்சி எனும் வாளால் நேர்வழிப்படுத்த முடியும் என்றால் பின்னும் ஒரு வாள், உறுதி என்ற வாள் தேவைதானா? அந்த வாளின் தேவை எதற்கென்றால், ஒரு முறை மனது பக்குவப்பட்டதன் பிறகு மீண்டும் பழைய பாதைக்கு போய்விடாது தடுக்க, விட்ட இடத்திற்கு போய் தன் நிலையை மறந்து ஆசைகளில் சிக்காதிருக்க. பொய், போகம், வாழத் தூண்டும் காதல் உணர்வு அவனை மீண்டும் தன் வலையில் இழுக்கும். ஆகையால் இந்த மனதை அறிவுறுத்த வேண்டும். ஆசைகளின் விதையே மோக மயக்கங்கள், தாகங்கள், யோக மாயையின் விளைவால் உருப்பெற்று வருகின்ற மோகத்தின் பிரமைகள். மனதுக்கு உண்மை தெளிவுபடுத்தப்பட்டால் அது வேறு வழி போவதற்கு விரும்பாது. மாறாத உறுதியோடு இருந்து விடுகிறது. இந்த உறுதி எனும் வாளின் பணி என்ன? விஷய மோகங்களை கட்டறுத்து மனதை சந்நியாசியாக மாற்றுகிறது. பார்த்தா, நீ தொழில் புரியலாம், தொழில் புரிய விருப்பமும் கொள்ளலாம். பலன் பெறுவது மட்டும் உன்னுடைய கைகளில் இல்லை. மதுசூதனா, எந்த வேலையை நான் செய்ய நினைத்தாலும் அதை செய்து விடுகிறேன். எப்போது சாப்பிடும் நினைவில் நான் அமருகின்றேனோ அப்போது ஒரு கவளம் எடுத்து வாயருகில் கொண்டு போனால் தானே சாப்பிடுவேன். அந்த ஒரு கவளம் சோறு விதிப்படி அன்று உனக்கு இல்லை என்றால் அதை நீ உன் வாயருகில் கொண்டு போனாலும் பிடி சோற்றிலுள்ள ஒரு பருக்கை கூட உன் வாய்க்குள் போகாது. அர்ஜுனா, பணி செய்யும் விருப்பம்தான் மனிதன் கையில் இருப்பது. அதன் பலன் மனிதன் பிடியில் இல்லை. அது எப்படி? புரியும்படி சொல்கிறேன். பார்த்தா, நீயாக ஒரு காட்சியை கற்பனை செய். ஒரு செல்வந்தரின் முன்னால் மிக்க மணமுள்ள சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. தங்கத் தாம்பாளத்தில் சூடும் சோயும் உள்ள கறி வகைகள்,
இதைக் கண்டு பணக்காரன் மகிழ்ச்சி அடைந்தான். தங்கத் தாம்பாளத்தில் சூடான சுவையுள்ள கறிவகைகள், அதைக் கண்டு செல்வந்தன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆர்வத்தோடு முதல் கவளத்தை எடுத்து சாப்பிடத் தொடங்கும் போது பார்த்தாயா பார்த்தா, அவர் நினைத்தது வேறு, ஆனால் கை கெட்டியது வாய் கெட்டவில்லை. மாவீர அர்ஜுனா, இதை நீ வேறு விதமாக எடுத்துக்கொள்ளாதே. எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று விட்டுவிட்டு செயல்படாமல் இருந்து விடாதே. நான் சொன்னது நினைவிருக்கட்டும். மா கர்மபல ஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்துவ கர்மணி. ஏ கேசவா, நீ சொல்லுவதையெல்லாம் பார்த்தால் விதிப்படித்தான் எல்லாம் நடக்கிறது. அப்படி இருக்க மனிதன் கடமை செய்யும் அவசியம் என்ன? கடமை செய்யும் அவசியம் என்னவென்றா கேட்கிறாய்? அதை அறியும் முன்னால் இதை அறிந்து கொள். விதி என்பதென்ன? விதி என்பது எவ்வாறு அமைகிறது? ஏ கேசவா, விதி என்பது என்ன? அது எவ்வாறு அமைகிறது? இது தெரியுமே எனக்கு. பகவான் நினைக்கிறார், அது மனிதனின் விதியாக அமைகிறது. இல்லை அர்ஜுனா, இல்லை. இது ஏற்கக்கூடியதல்ல. ஏன் இல்லை? ஏனென்றால் நான் யார் விதியையும் எழுதுவதில்லை. எவன் செய்யும் வினையிலும் வினைப்பயனின் கணக்கிலும் நான் தலையிடுவதில்லை. எந்த மனிதனின் விதியை அமைப்பதில் பொறுப்புக்குரியவன் நான் அல்ல. பிறகு யாரால் அமைகிறது மனிதனின் விதி? மனிதன் செய்யும் கர்மம். என்றால்? சொல்கிறேன் கேள். மனிதன் எத்தகைய கர்மம் செய்கிறானோ அதற்குரிய பலன் கிடைக்கிறது. நல்ல கர்மம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கிறது. கெட்ட கர்மம் செய்தால் கெட்ட பலன் கிடைக்கிறது. ஒரு மனிதன் செய்யும் நல்லது கெட்டதை பொறுத்து அதற்குரிய பலன்கள் கிடைக்கிறது. அதை எப்படி விதி என்பது? உன்னுடைய புண்ணிய செயல்களால் வருவது சுகம், உன்னுடைய பாவச் செயல்களால் வருவது துக்கம். மனிதன் இந்த பிறவியில் அல்லது அடுத்த பிறவிக்கு சுமையாக தொடர்வது நழுவவே முடியாது. ஆகையால் செயலற்று இருப்பதை விட நித்தியமும் உன் தர்மத்துக்கு இணங்க கடமை செய்து கொண்டிரு. மனதிற்குள் மாறாத நம்பிக்கை வைத்துக்கொள். நியதியின் எல்லைக்குள்ளே நின்று கடமை புரிந்து வா. அந்த நியதிக்கு இணங்க பலன் தவறாது பெறுவாய். கர்மத்தின் நிலையான விதி இது. இதன்படி யாருக்கும் எந்தவித அநீதியும் நேராது. ஏ அர்ஜுனா, மனிதனின் எந்த பணியும் வீணாகிவிடாது. மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற பலன் உண்டு. இவ்வாறாக மனிதனின் கர்மத்துக்கு இணங்க அதற்குரிய பலன் எல்லா மனிதனுக்கும் எழுதப்பட்டிருக்கிறது விதியாக. அதனால்தான் ஒவ்வொரு பிறவியிலும் மனிதன் தான் புரிந்த வினைப்பயனின் பிடிக்குள் அகப்பட்டுக் கொள்கிறான். இந்த கர்ம வினைப்பிடியில் அகப்படுவதின் காரணம் மனிதன் வருவதும் போவதும், அதாவது ஜென்ம ஜென்மாந்திரங்களின் சக்கர சுழற்சியில் உழல்வது. அதனின்று விடுபடவே முடியாது. இங்கே வருவதில் போவதில் ஜென்ம ஜென்மாந்திரங்களுக்கு என்ன தொடர்பு? மனிதன் தனது ஒரு பிறவியில் செய்யும் கர்மங்கள் அந்த கர்மத்தின் பலனென்ற வடிவத்தில் பாவ புண்ணியமாக திரண்டு வருகிறது. செய்த பாவம் செயல்படுகிறது, அது போல புண்ணியமும். இரண்டாலும் சுகதுக்கங்களை அனுபவித்த மனிதன் புதுப்பிறவியிலும் கடமை செய்கிறான். அவனுடைய கணக்கு பாவ புண்ணிய குறிப்பில் புதிதாக எழுதப்படுகிறது. இவ்வாறாக புதிய கர்மங்களை அனுபவிப்பதற்காக இன்னொரு புதுப்பிறவி எடுக்கிறது. ஜென்ம ஜென்மாந்திரங்களாக நடக்கின்ற நிகழ்ச்சி தங்கு தடையின்றி நடக்கின்றது. மனிதனுக்கு ஆத்மாவின் பரமாத்மாவை பார்க்கவே முடிவதில்லை. இதை முக்தி என்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணா, இதன் பொருள் இதுதானா? முக்தி நிலை பெறுவதற்காக
மனிதன் பாவ புண்ணியங்களிலிருந்து மீள்வதற்காக அவன் செய்ய வேண்டியது என்ன? எல்லா கர்மங்களையும் கைவிட்டு சந்நியாசியாகி விடுவதா? எந்த ஒரு மனிதனும் செயல்படாமல் இருக்க முடியாது. கர்மம் அவன் எந்த நிலைமையிலும் செய்யப்பட வேண்டியதே. முற்றும் துறந்த சந்நியாசி கர்மத்தை விட்டுவிடுகிறானே. பார்த்தா, சந்நியாசியும் கர்மத்தை கைவிட முடியாது, கைவிடக்கூடாது. முன்பே நான் சொன்னேனே, இந்த சந்நியாசியும் செயல் புரிகிறான் என்று. நடப்பது, உண்பது, உறங்குவது, தவம் செய்வது, சாதனை செய்வது, இதெல்லாம் கூட கர்மங்கள் தானே. கர்மத்திலிருந்து அவன் எவ்வாறு விடுபடுவான்?